Good morning students, I am MRK. We are going to see 12th standard mathematics chapter 3. அதில் ஒரு தியரம் பார்க்க போகிறோம். தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்றது சாப்டர் நேம். காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இம்பார்ட்டன்ட் தியரம் வந்து முக்கியமானது, பார்த்துக்கோ. இதெல்லாம் பப்ளிக்கில் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. சாப்டர் 3ல் உள்ளது காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் தியரம். காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரூவ் பண்ண சொல்லி. ஸோ நீ தான் ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? ரைட். அதாவது ஒன்றும் இல்லை, இசட் வந்து ஒரு ஃபேக்டர் அப்படின்னா இசட் பார் அப்படின்றது ஆல்சோ எ ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறது அர்த்தம். வேறு ஒன்றும் கிடையாது. இதைத்தான் இங்கே வந்து நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். சரியா சொல்கிறது? இல்லை ரூட்னு சொல்லிட்டாலும் சரி, இசட் நாட் ஒரு ரூட்னு சொன்னோம்னா இசட் நாட் ஹோல் பார்ன்றது என்னது, அதர் ரூட் அப்படின்றது. காம்ப்ளெக்ஸ் நம்பரில் வந்து ஏ ப்ளஸ் ஐபின்னு ஒரு ரூட் கொடுத்துருந்தாங்கன்னா ஏ மைனஸ் ஐபின்றது அதர் ரூட் அப்படின்னு எடுத்துக்கலாம். தெரியுதா சொல்கிறது? தேர்ட் யூனிட்டில் சொல்லி கொடுத்துருக்கோம்ல, அதுதான் இங்கே ப்ரூவ் பண்ணி காட்டுவாங்க. ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு. ஃபேக்டர்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு யோசிச்சுப்பார். அப்போ நான் ப்ரூவ் பண்ணி போடுறேன், பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ. ரைட். பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பாலினாமியல் எடுத்துக்கோ. பாலினாமியல் எடுத்துக்கோ அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ்ன்ற ஒரு பாலினாமியலில் கோஎஃபிஷியன்ட் வரும். பவர் டிகிரி வந்து அதிகமாக இருக்கும். அப்புறம் கோஎஃபிஷியன்ட் எப்படி வேணால் இருந்துட்டு போகுது, ஆனால் பவர் வந்து மினிமைஸ் ஆகிட்டே போகும். மறந்துடாத, கோஎஃபிஷியன்ட் எப்படி வேணால் இருந்துட்டு போகுது, பவர் வந்து மினிமைஸ் ஆகிட்டே போகும். ஜென்ரல் பாலினாமியலுடைய இது கடைசியில் என்ன வந்துடும், கடைசியில் வந்து என் மைனஸ் என் அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா ஏ நாட்னு வந்துடும். எக்ஸ் பவர் என் மைனஸ் என்னன்னு வந்தால் என்ன வந்துடும், எக்ஸ் பவர் 0ன்னு வந்துடும். சரியா சொல்கிறது? அப்போ ஏ பவர் 0 எக்ஸ் பவர் 0னா எனிதிங் பவர் 0 1. அப்போ ஏ பவர் நாட்னு எழுதிக்கலாம், வேணால் கான்ஸ்டன்ட்டில் முடியும்னு அர்த்தம். இது எழுதுன்னு அவசியம் இல்லை. சரியா? ரைட். அப்போ பி ஆஃப் இசட் நாட் அப்படின்றது ஈக்குவல் டு 0ன்னு வச்சோம்னா என்ன அர்த்தம், இசட் நாட் இஸ் எ ரூட் அப்படின்னு அர்த்தம். இஸ் எ ரூட் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் இசட் ரிமைண்டர் 0ன்னு வச்சுருக்கோம். அப்போ பி ஆஃப் இசட்டு நாட்டு அப்படின்னு சொல்லி இதில் அப்ளை பண்ணுறேன். ஏஎன் இசட் நாட், சரியா சொல்கிறது, ஹோல் பவர் என் ப்ளஸ் ஏஎன் மைனஸ் 1 இசட்டு நாட் என் மைனஸ் 1, சரியாங்களா, அப் டு ப்ளஸ் ஏ நாட் அப்படின்னு எடுத்திருக்கேன். சரியா? ரைட். இப்போ நான் என்ன செய்கிறேன், டேக்கிங் கான்ஜுகேட் ஆன் போத் சைடு அப்படின்னு எடுக்கிறேன். ஆன் போத் சைடு அப்படின்னு எடுத்தோம்னா பார்த்துக்கோ, பி ஆஃப் இசட் நாட் ஹோல் பார் ஈக்குவல் டு மொத்தமாக பார் வந்துடும். எல்லாத்துக்கும் மொத்தமாக பார், அதாவது ஏஎன் இசட் நாட் ஹோல் பவர் என் ப்ளஸ் ஏஎன் மைனஸ் 1 இசட் நாட் என் மைனஸ் 1 அப் டூன்னு போயிட்டே இருக்கும், ப்ளஸ் ஏ நாட்னு வந்துடும். சரியா? அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா தனித்தனி பாராக பிரித்தோம்னா ஏஎன்னுக்கும் பார் பிரிக்கணும், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பிரிச்சுக்கோ. ஒவ்வொன்றுக்கும் தனியாக பிரிக்கிறீன்னா ஏஎன் இசட் நாட் ஹோல் பவர் என் பார், சரியா, ப்ளஸ் ஏஎன் மைனஸ் 1 இசட் நாட் என் மைனஸ் 1 இதுக்கும் பார், ஹோல் பார் தனித்தனி பாராக பிரிக்கலாம். சரியா? ரூல் இது. ப்ளஸ் அப்படியே அப் டூன்னு பிரித்து ஏ நாட் பார்னு பிரிச்சுக்கலாம். சரி, ரைட்டு. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பாரு. இந்த ஏ நாட்டு இசட் நாட் ஹோல் பவர் என் பார்னு இருக்கிறத இது ஏஎன் பார்னு எழுதி இசட் நாட் பவர் என் பார்னு எழுதலாம். ஒரு ரியல் நம்பருக்கு பார் எடுத்தோம்னா அதே தான்டா திருப்பி வரும், கான்ஜுகேட் எடுத்தோம்னா. ஸோ அதே தான் திருப்பி வரும் அப்படின்னா ஏஎன் இசட் நாட் ஹோல் பவர் என் பார் அப்படின்னு வந்துடும். ரியல் நம்பருக்கு கான்ஜுகேட் எடுத்தால் அதே தான் வரும். சரியா? மறந்துடாத. அப்போ இது இசட் நாட் என் மைனஸ் 1 இதுக்கு மட்டும் பார், ப்ளஸ் அப் டு ஏ நாட் மட்டும்தான் வரும். பார் எடுத்துட்டா ஒரு ரியல் நம்பருக்கு கான்ஜுகேட் எடுத்தால் ரியல் நம்பர் தான் வரும், அதை மறந்துடாத, சேஞ்ச் ஆகாது. ஓகேயா? இமேஜினரி பார்ட் முன்னாடி தான் சைன் சேஞ்ச் ஆகும். சரியா? அதனால் பார்த்துக்கோ. ரைட். அடுத்து இப்போ இதில் கான்ஜுகேட் இது மாற்றுறேன். இசட் நாட் பார் ஹோல் பவர் என்னன்னு மாற்றிக்கலாம்.
ப்ளஸ்ஸு ஏஎன் மைனஸ் ஒன் இசட் நாட் பார் ஹோல் பவர் என் மைனஸ் ஒன்றுன்னு மாற்றிக்கலாம் அப் டு ப்ளஸ் ஏ நாட் அப்படின்னு அர்த்தம். சரிதானே சொல்கிறது? பாரை மாற்றிக்கலாம். ரியல் பார்ட்டுக்கு பார் எடுத்தால் ரியல் பார்ட் தான், மறந்துடாத. 4க்கு பார் எடுத்தாலும் 4 தான். பட் -3i இருந்தால் +3iன்னு மாறிடும். அது வேறு. இது சைன் சேஞ்ச் ஆகாது ரியல் பார்ட்டு. சரி, ரைட்டு. அப்போ காஞ்சுகேட் எடுத்திருக்கேன். 2 சைடும் காஞ்சுகேட்டில் பாரை தனித்தனியாக பிரிஞ்சிருக்கேன். காஞ்சுகேட்டில் வந்து நான் பார் எடுத்துகிட்டு தனித்தனியாக பிரிச்சிருக்கேன். பிரிச்சுட்டு ரியல் பார்ட்டுக்கு பார் இருக்காலும் அதே தான் வரும். அப்புறம் பாரை வந்து மாற்றி போட்டிருக்கேன் பவரில். ஓகேங்களா சொல்கிறது? ஒரு ஸ்டெப்பு. அப்போ என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. இதில் எல்லாமே என்ன வந்துருச்சு? P of Z அப்படின்னு போட்டு பார்ன்னு இருக்குது. சரிதான் நான் சொல்கிறது? அப்போ நிதானமாக யோசிச்சுக்கோ. மாற்றி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லையில் இந்த ஸ்டெப்பில் பார்த்துக்க. இது ஒன்றுன்னு வேணால் வச்சுக்கோ. இதில் P of Z எல்லாத்துலேயும் Z நாட் இருக்குது பாரு. இதில் வந்து பார் போட்டிருக்கோம். சரியா? P of Z பார் அப்படின்னு போட்டிருக்கோம். P of Z பார் அப்படின்னு போட்டிருக்கோம். மறந்துடாத. இப்படி போட்டால் தான் புரியும்னா பார்த்துக்கோ. ஏன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மட்டும்தான் எனக்கு காஞ்சுகேட் வரும். ஆமாம், அவர் நீ வரல எடுத்து நினச்சிடாது. அதுக்காண்டி தான். சரி, அப்போ என்ன ஆகும் அப்படின்றத யோசிச்சுப்பார். கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிப்பார். இங்கே வந்து எக்ஸ் இருக்குது பாலினாமியலில். P of Xன்னு இருக்குது. அப்போ எல்லாமே XXXன்னு இருக்கும். அடுத்து P of Zன்றது நீ கொடுத்தில. P of Zன்னு ஒன்று கொடுத்தோம்ல. P of Z நாட்டா? P of Z நாட் ஒன்று கொடுத்தேன். அதுக்குமே என்ன இருக்குது? எல்லாத்துலேயுமே Z நாட்னு இருக்குது. அப்போ அது ரிமைண்டர் வந்து என்ன வந்திருக்கும்? 0 வந்திருக்குன்னு அர்த்தம். சரியா சொல்கிறது? இந்த கீழே இருக்குது பாரு. இது 0 வந்தால் தான் அது ஒரு ஃபேக்டர்னு சொல்லுவோம். அப்படி தானே? இந்த இருக்குது. அப்போ ஃப்ரம் ஒன்றுலேருந்து அது என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்த்துக்கோ. ஃப்ரம் 1லேருந்து இந்த ஆன்சர் ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு? 0 அப்படின்னு அர்த்தம். சரியா? XXXன்னு இருக்க மாதிரி இருக்குது. அது மூவ்மெண்ட் இருக்குல்ல. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோ. சரியா? அப்போ இசட்டு நாட் அப்படின்றது ஒரு ரூட் அப்படின்னா இசட் நாட் பார்ன்றது ஆல்சோ ஏ ரூட் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அப்போ எழுதணும். கீழே என்ன எழுதணும் அப்படின்னா therefore Z not is a root of P of X அப்படின்னா also Z not bar is a root of P of X அப்படின்னு அர்த்தம். இதுதான் காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் தியரம் அப்படின்றது. அதாவது A+IBன்னு ஒரு ரூட் இருந்தால் காஞ்சுகேட் ஒரு ரூட், அந்த ரூட் வரும், எடுத்துக்கலாம் அப்படின்றது சம்மில் வரும். சரியா சொல்கிறது? இந்த 2 லைனை மட்டும் கீழே அடுத்த பேஜ் கொண்டு போயிருக்கேன், பார்த்துக்கோ. ஓகே, புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் தியரம் அப்படின்றது இதுதான். எக்ஸ் நாட்டை வச்சு ஒன்று எடுத்துகிட்டு ரூட்னு சொல்லிட்டான்லடமா. ரூட்னா ஆன்சர் வந்து அப்ளை பண்ணோம்னா என்ன வந்துடும்? 0 வந்துடும் ரிமைண்டர். அதே மாதிரி இதுலேயும் அப்ளை பண்ணி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணி காட்டுறோம். இந்த Z நாட்டுக்கு பதில் அங்கே என்ன வந்துருச்சு? Z நாட் பார்னு வந்துருச்சு. ஃப்ரம் 1லேருந்து பார்த்துக்கோ. இது வந்து ஃப்ரம் 1லேருந்து வேணால் போட்டுக்க. ஃப்ரம் 1லேருந்து எக்ஸ்ன்னு இருக்குது P of X. அதே மாதிரி Z நாட் போட்டோம்னா என்ன வந்துருச்சு? 0ன்னு வந்துருச்சு. இந்த Z நாட்னா இதுக்கு பதிலாக போடணும். போடையில் அந்த போட்டு காமிச்சிருக்கேன் பாரு. போட்டால் ஆன்சர் என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சுன்னா அது வந்து ரூட்னு அர்த்தம். அதே இதை இங்கே ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கேன். இதைத்தான் இங்கே ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆனால் Z நாட்டுக்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம்? Z நாட் பார். அப்போ ஆன்சர் என்ன வந்துடும்? 0 வந்துடும். தர்ஃபோர் அப்படின்னு அர்த்தம். அங்கே Z நாட் பதிலாக இங்கே Z நாட் பார் வந்துருச்சு பாரு. எக்ஸ் இருக்குது, Z நாட் இருக்குது, Z நாட் பார் இருக்குது. புரியுதான்னு பார்த்துக்கோ. நிதானமாக நிறுத்தி பார்த்துக்க. மனப்பாடம் பண்ணிடாத. தெரியலனா கேளு. ஒரு பாலினாமியலுக்கு வந்து ரூட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த எடுத்து அப்ளை பண்ணோம்னா ரிமைண்டர் வந்து 0 வரும். தெரியுதா சொல்கிறது? ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல்னு சொல்லலாம். அதனால் Z நாட்ன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரூட்னா Z நாட் பார்ன்றது ஆல்சோ ஏ ரூட் அப்படின்றத இங்கே ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம். இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய இது காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் தியரம் அப்படின்றது 3rd யூனிட்டில் வரும். சரிங்களா? மறந்துடாதீங்க. மேலே ஸ்டேட்மெண்ட் எழுதுகிற மாதிரி இருந்தால் ஆன்சர் எழுதியிருக்கேன் பாரு, அதுக்கு இங்கே மேலே எழுதிக்கலாம். ஹென்ஸ் ப்ரூவ் எழுதியிருக்கேன்ல. இஃப் Z நாட் இஸ் ஏ ரூட் ஆஃப் ஏ பாலினாமியல் அப்படின்னா தென் ஆல்சோ என்னது? Z நாட் பார் இஸ் ஆல்சோ ரூட் ஆஃப் ரூட் அப்படின்னு எழுதிக்கலாம். புரியுதா? ஓகே, குட், தேங்க்யூ.